அஸ்ஸலாமலைக்கும் எவ்ரிவன். பள்ளிவாசல் ஸ்டைல் நோம்பு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் பச்சரிசி சேர்த்து அது கூடவே 1/4 கப் சிறுபருப்பு சேர்த்து 1 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நோம்பு கஞ்சி பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி தான் மட்டன் கீமாவை ரெஃப்ரிஜரேட் பண்ணுவேன். அதில் ஒன்று டீப் ஃப்ரீஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ குக்கரில் தேவையான அளவு ஆயில் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை நான் மெஷர்மெண்ட் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துட்டு 3 கிரீன் சில்லி 7-8 கார்லிக் கருவேப்பிலை மல்லி புதினாவும் உள்ளங்கை அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது கரம் மசாலா 1 டீஸ்பூன் சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணி வச்சிருந்த மட்டனை அதோட சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 4 to 5 கப் வாட்டர் ஆட் பண்ணி தேவையான அளவு சால்ட் போட்டு ஊற வச்சிருந்த அரிசி பருப்பு அதோட ஆட் பண்ணி 4 விசில் போட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக தேங்காய் பால் ஊற்றி 2 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா பள்ளிவாசல் ஸ்டைல் நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.